சுகாதார மற்றும் வெகுஜன ஊடக அமைச்சின் ஒழுங்கமைப்பில் சர்வதேச தற்கொலை தடுப்பு தின நிகழ்வுகளின் தொடர்ச்சியாக மாவட்ட மட்டத்தில் ஊடகத்துறை சார்ந்து பணியாற்றும் உத்தியோகத்தர்களுக்கான விழிப்புணர்வு நிகழ்வு இன்றைய தினம் வவுனியா பிராந்திய சுகாதார சேவைகள் பணிப்பாளர் பணிமனையின் கேட்போர் கூடத்தில் இடம்பெற்றது. இந்த நிகழ்வின் வளவாளராக மனநல மருத்துவ நிபுணர் டாக்டர் மதுஷி செனவிரத்ன மற்றும் வவுனியா பொது வைத்தியசாலை மனநல பிரிவு மருத்துவர் டாக்டர் சுதாகரன் ஆகியோர் கலந்து கொண்டனர். இந்த நிகழ்வில் வவுனியா மாவட்ட ஊடகவியலாளர்கள், சுகாதார பணிமனை உத்தியோகத்தர்கள், ஊடக மாணவர்கள் என பலரும் கலந்து கொண்டனர். If a suicide happens, we expect the media to report it in a way that that will not sensationalize or dramatize the event, and also to report it in a way that will reduce the stigma and promote the openness of the community to reach out for help. So, for example, in a suicide reporting article, we would recommend not to use the name or the details of the location which can use to identify the person, and also not to use the method that have used to complete the suicidal act. That is mainly because it can create unnecessary awareness among the readers, and they can be familiar about some of the methods. And also do not include the suicidal notes and the details about the suicidal notes, and also use the language carefully and in a compassionate way that will not increase the stigma among the community. And what we recommend the media journalists to do when we are reporting the suicides, you have an ethical and sensitive way of approaching the family of the bereaving family, and consider ethical considerations when you are interviewing the family, and also to include the available the helpline numbers, the available support system in your report, so the readers can reach out for the for support system. And also to write in your story by instilling hope and increasing the awareness about the successful stories where the people have suffered through the same conditions, but they have overcome these kind of conditions and mental health conditions, and the success stories of these people, so the readers can understand even if you are going through a difficult time, there is a way out, and these things are not permanent, and they with adequate support and help, they can also recover. These things we are requesting for the journalists to use when we are reporting the suicides. இப்போ தற்கொலைகளை பற்றி ரிப்போர்ட் பண்ணுறது அல்லது அதை பற்றிய பிரசுரிக்கிறது என்று வரைக்குள்ள உண்மையில் நாங்கள் கேட்டுக்கொள்வது என்னென்றால், இப்போ எங்களோட மேடம் சொன்ன விஷயம் என்னென்றால், எங்களுக்கு தற்கொலை சம்பந்தமான விஷயத்தை ஒரு பிரபலப்படுத்துகிற மாதிரியான செய்தியை தவிர்க்கணும். இப்போ பிரபலப்படுத்துகிற மாதிரி ஒரு சம்பவம் நடந்ததை விவரிக்கிறது, ஒரு கதை மாதிரி அதை உணர்வு மயப்படுத்தி கூட சொல்கிறது, இல்லை அந்த நபரின் தனிப்பட்ட ரீதியான தகவல்களை வெளிப்படையாக சொல்கிறது, அந்த தற்கொலை சம்பந்தமான புகைப்படங்களை பிரசுரிக்கிறது, மற்றது அப்படியான விஷயங்களை தவிர்த்து கொள்ளணும். அதே நேரம் தற்கொலை செய்யப்பட்டவர் ஒருவேளை ஒரு தற்கொலைக்கு முதல் ஒரு கடிதத்தை எழுதி வச்சிருந்தா அந்த கடிதத்தை பற்றின விவரங்களையும் நாங்கள் மீடியா ரிப்போர்ட்டிங்கில் செய்யக்கூடாது என்று கேட்டுக்கொள்கிறோம். அதே நேரம் தற்கொலை செய்யப்பட்டவர் என்ற குடும்ப அங்கத்தவர்களோட உரையாட நேர்ந்தால் இல்லை அவர்களுடைய சில ஸ்டேட்மெண்ட் எடுக்க வேண்டி வரைக்குள்ள அவர்கள் ஏற்கனவே மனம் நோந்திருப்பார்கள், அவர்களுக்கு சரியான மன தாக்கம் இருக்கும் என்றதை நாங்கள் கருத்தில் கொள்ள வேணும். அப்போ அதே நேரம் நாங்கள் இந்த தற்கொலை நடந்தால் அது சம்பந்தமான உதவி நாடுற
விஷயங்களை பற்றியும் நாங்கள் இந்த ரிப்போர்ட்டிங்கில் கதைக்கலாம்.